ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 29/6/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம். காலை 6:35 வரை, பின்பு மகம் நட்சத்திரம். இன்றைய திதி வளர்பிறை சதுர்த்தி திதி. காலை 9:14 வரை, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். காலை 6 மணி வரை, பின்பு யோகம் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை. இன்றைய சந்திராஷ்டம ராசி தனுஷு மற்றும் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. இன்றைய குளிகை காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 மணி வரை. இன்று மாணிக்க வாசக பெருமானின் குரு பூஜை. இன்று ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் சிறந்த சிவபக்தர் அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் எனும் நால்வர்களுக்குள் ஒருவரான மாணிக்க வாசக பெருமானின் குரு பூஜை இன்று. 64 நாயன்மார்களில் இந்த நால்வர்கள் சிவாலயங்களில் தனித்து இடம் பிடித்தவர்கள். இன்று ஆனி மகம் நட்சத்திரம் என்பதால் சிவனடியார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிவாலயங்களில் சிவபுராணங்களும் மாணிக்க வாசக பெருமானின் 51 பதிகங்களையும் பாடி புகழ்ந்து அவரது திருவுருவத்திற்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபடும் நாள் இன்று. இன்றைய நாளில் இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் வந்து சேரும். ஓம் நம சிவாய. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் சந்திரன் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று காலை 6:35 மேல் கடக ராசியிலிருந்து சந்திரன் சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் தனுசு ராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் காலை 6:35 மேல் விலகி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. அத்துடன் இன்று பிற்பகல் 1:44 மேல் சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பிரவேசிக்கிறார். ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் சுக்கிரன் உங்களது ராசியிலேயே உள்ளார். அனைத்து விதமான நன்மைகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். அத்துடன் மதியம் வரை உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சாதகமாக இருக்கும். ஆனால் மதியத்திற்கு மேலும் அதிகமான கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதுடன் தனலாபமும் அதிகமாகும். ஏனென்றால் சுக்கிரன் உங்களது ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்திற்கு உங்களது ராசியிலிருந்து 2ஆம் இடத்திற்கு பிரவேசிப்பதால் இன்று அனைத்து விதமான நன்மைகளும் காலை முதல் மதியம் வரையும் இருக்கும். சுக்கிரன் இடப்பெயர்ச்சி செய்வதால் மேலும் மேலும் உங்களுக்கு இன்று தனலாபமும் உண்டாகும். மனசில் ஒரு விதமான நிம்மதியும் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். லாபங்கள் அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பாரா விதமாக பெண்கள் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு இன்று லாபங்கள் அதிகமாவதுடன் அத்துடன் நீங்கள் எதிர்பார்க்கும் பலனும் கிடைக்கும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இருக்கும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
ரிஷபராசி என்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் நினைத்தது நிறைவேறும் நாளாகவும் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தாலும் இன்று தனலாபம் உங்களுக்கு அதிகமாகும். குடும்பத்துடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் யாவும் விலகும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களது ராசியிலேயே 1:44 மேல் உங்களது ராசிநாதன் சுக்கிரன் உங்களது ராசியில் பிரவேசிக்கிறார். அதனால் எடுத்த காரியம் இன்று சுபமாகும். பெண் குழந்தைகளால் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இன்று இனிதே நிறைவேறும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அல்லது தாய் வழி உறவால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். இன்று வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்று திடீர் தனவரவும் உண்டாகும். வியாபாரிகளுக்கும் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். இன்று அனைத்தும் சாதகமாகவும் மனதிற்கு நிம்மதியளிக்கும் நாளாகவும் உங்களுக்கு இன்று அமையும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனின் சஞ்சாரம். திடீர் பயணங்களும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மனதிற்கு நிம்மதி நிறைந்த நாளாக இருக்கும். லாபஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் இன்று மதியத்திற்கு மேல் 1:44 மேல் உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அதனால் விரயஸ்தானம் என்பதை விட உங்களுக்கு அது லாபமாகவே இருக்கும். விரயஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் அவரது சொந்த வீட்டிலேயே ஆட்சி பலத்துடன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நீண்ட நாள் கோரிக்கையும் உங்களுக்கு நிறைவாகும். நீங்கள் எதிர்பார்த்த இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். விரயஸ்தானம் என்பதை விட சுபஸ்தானம், சுப காரியங்கள் என்றே உங்களுக்கு சொல்லலாம். சுப காரியத்திற்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு காலை 6:35 மேல் பிரவேசிக்கிறார். உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் சற்று விலகிவிடும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயுடன் கேதுவுடன் சந்திரனும் இணைந்து விடுவதால் உங்களுக்கு சந்திரமங்கள யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உண்டு. திடீரென்று தனவரவு உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பண சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த துன்பங்கள் அகன்றுவிடும். எதிரி தொல்லைகளால் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த பெரிய பெரிய பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக உங்களுக்கு தன உதவி கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மனதிற்கு நிம்மதியும் பிறக்கும். பெண்களால் எதிர்பார்த்த உதவி உண்டு. தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் உண்டு. பூசொத்து சம்பந்தமாக அல்லது புதிதாக இடம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அது வாங்குவதற்கான ஒரு யோகமும் வாய்ப்பும் தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாரா விதமாக சொத்து சம்பந்தமான பேச்சுகள் உண்டாகும். கேஸ் வழக்குகளால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அது தீருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கைவரும். திடீர் தனவரவும் உண்டாகும். நண்பர்கள் உதவியுடன் நாட்பட்ட காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகும். ராசிக்கு லாபஸ்தானத்தில் மதியம் 1 மேல் சுக்கிரன் பிரவேசிப்பதால் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் ஏற்பட்ட வலி வீக்கங்கள் மாறிவிடும். இதுவரை வேதனைகளால் உங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் இருந்திருக்கும். அவையெல்லாம் நீங்கிவிடும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். சிறு சிறு தடுமாற்றங்களும் உண்டாகும். காலை 6:35 மேல் உங்கள் ராசியில் செவ்வாயுடனும் கேதுவுடனும் சந்திரனும் இணைவதால் சந்திரமங்கள யோகமும் உண்டு. உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். எனினும் சற்று தடுமாற்றங்களும் குழப்பங்களும் உங்களுக்கு வராமல் பார்த்து கொள்ளவும்.
திடீரென்று குடும்பம் விஷயமாக சுப காரியங்களில் பங்கேற்பீர்கள். அதனால் செலவுகள் சம்பந்தமாகவோ பணம் சம்பந்தமாகவோ சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதில் கவனமாக இருக்கவும். திடீரென்று சொந்தம் பந்தங்கள் உறவினர் மூலமாக சிறு பிரயாசைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு. எனினும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். வரவேண்டிய பணம் வந்து சேரும். வியாபாரிகளுக்கு தனலாபம் உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவதற்கான யோசனையும் உருவாகும். அல்லது குழந்தைகளுக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். விவசாய சம்பந்தமாக உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் வாகன சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டாகும். ஆலய தரிசனம் செய்வதால் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும். பிள்ளைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும். பெரியவர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். இன்று கணவன் மனைவியுடைய அன்பு மேலோங்கும். நிம்மதியான நாளாக இன்று உங்களுக்கு அமையும். கன்னிராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாயுடன் கேதுவுடனும் சந்திரனும் இணைந்து விடுவதால் உங்களுக்கு திடீரென்று சில குழப்பங்கள் தடுமாற்றங்கள் வந்து சேரும் வாய்ப்பு உண்டு. அதனால் விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகலாம். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு சற்று பிரயாசைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கடன் கொடுத்தவர்களால் அல்லது வாங்கின கடனை திரும்ப அடைக்க முடியாமல் சற்று தடுமாறுவீர்கள். எனினும் வரவேண்டிய பணம் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சுக்கிரன் மதியத்திற்கு மேல் 1:44 மேல் பாக்யஸ்தானத்திற்கு வருவதால் தந்தையாரால் உங்களுக்கு தனவரவு உண்டாகும். உங்களது மனக்குமுறல்கள் மனவேதனை கண்டு தந்தையாரே உங்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பூசொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். தந்தை வழி சொத்தும் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் பாதி கவலை தீரும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும். தனவரவும் உங்களுக்கு வருவதற்கான பாக்கியமும் உண்டாகும். துலாம் ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்திற்கு சந்திரன் வருவதால் லாபங்கள் அதிகமாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் நீங்கிவிடும். மறைமுக எதிரி தொல்லைகள் விலகும். லாபஸ்தானத்தில் செவ்வாயுடன் சந்திரனும் இணைந்து கேதுவும் இணைந்துள்ளதால் பக்தி அதிகமாகும். பூமி சொத்து கைவரும். பூமி சொத்தால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மாற்றம் உண்டாகும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். சொத்து சம்பந்தமாக சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உறவினர்களின் வருகையும் உங்களுக்கு இன்று மனதிற்கு நிம்மதியும் அளிக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும். திடீர் தனவரவும் உண்டாகும். நீண்ட நாட்களாக காத்திருந்த இனிய செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகள் மூலமாக வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகமாகும். சிறு வியாபாரிகளுக்கும் பெரிய வியாபாரம் செய்பவர்களுக்கும் இன்று லாபம் அதிகமாகும். கேஸ் வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நிம்மதி கிடைக்கும் விதமாக செய்தியும் வந்து சேரும். இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படும் நாளாக இன்று அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பாக்யஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் காலை 6:35 மேல் தசமஸ்தானத்திற்கு செவ்வாயுடன் கேதுவுடனும் இணைந்து விடுவதால் பூசொத்து சம்பந்தமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாகும். சொத்து தர்க்கங்கள் மாறும். கட்டிட சம்பந்தமாக அல்லது இடம் விஷயமாக தொழில் செய்பவர்களுக்கு திடீர் பேரதிர்ஷ்டம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். திடீர் பயணங்களால் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். புதிய பட்டம், பரிசு, பாராட்டுகள் மற்றும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இன்று அமையும். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். நாட்பட்ட காரியத்தை இனிதே நிறைவேற்றுவீர்கள். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடித்து வெற்றி வாகை சூடுவீர்கள்.
வரவேண்டிய பணம் உங்களது கைக்கு வரும். இன்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு வரவும் வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து பயணம் செய்வீர்கள். மனதிற்கு நிம்மதி கிடைக்கும் நாளாக உங்களுக்கு இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்றே கவனமாக இருக்கவும். காலை முதல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். 2 நாட்களாக தீராத பிரச்சனையால் அவதிப்பட்டிருக்கும் உங்களுக்கு அந்த சந்திராஷ்டமம் விலகி விடுவதுடன் மனதில் ஏற்பட்ட குழப்பங்களும் தலைவலிகளும் தேவையில்லாத குழப்பங்களும் நீங்கிவிடும். 2 நாட்களாக ஏன் இப்படி இருக்கிறோம், என்ன பண்ணியிருக்கிறோம், எதை செய்திருக்கிறோம் என்ற தடுமாற்றத்தில் இருந்திருக்கும் உங்களுக்கு அது காலை 6:35 மேல், ஏன் 8 மணிக்கு மேல் உங்களுக்கு அனைத்தும் சாதகமாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட சந்திராஷ்டமம் விலகிவிடும். அதனால் மனதிற்கு நிம்மதி பிறக்கும். அதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். வராதவர்கள் உங்களது இல்லம் தேடி வருவார்கள். அதனால் உங்களுக்கு லாபம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் உண்டாகும். தனபரமான நேட்டம் உண்டாகும். வியாபாரிகளுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். வீட்டில் இருந்தபடியே திடீர் தனவரவு வந்து சேரும். பெரிய மனிதர்களின் உதவி உங்களுக்கு கிடைப்பதுடன் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதிகமான பணத்தை குழந்தைகளுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பர்களே, இன்று காலை 6:35 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆவதால் சற்றே கவனமாக இருக்கவும். திடீரென்று மனக்குழப்பங்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் குடும்பத்திற்கு வரலாம். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட வாய்ப்புள்ளது. உங்களது சகோதரர்களே உங்களுக்கு சற்றே பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் உருவாக்கி விடுவார்கள். தேவையில்லாத சண்டைகள், பங்காளிகளுக்குள் சண்டைகள், நிலத்தகராறுகள், தேவையில்லாத கேஸ் வழக்குகள், வாகன சம்பந்தமான கேஸுகள் இவையாவும் வராமல் கவனமாக பார்த்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். கொடுத்து முடித்த பின் நீங்கள் அந்த பணத்தை வாங்குவதற்கு சற்று பிரயாசைகள் நேரிடும். அதனால் கொடுக்கல் வாங்கல் 2 நாட்களுக்கு வேண்டாம். மனைவியிடம் சற்று அனுசரித்து செல்லவும். பிரிந்து போனவர்களை நினைத்து வருத்தப்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். 2 நாட்கள் உங்களுக்கு சற்று பிரச்சனைகளாகவே இருக்கும். பணம் விஷயமாக சற்று மனக்குமரல்கள் உண்டாகும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள். சில நண்பர்களின் பிரச்சனைகளும் உங்களுக்கு அலட்டிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுடன் மோதல் உண்டாகும். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். எனினும் உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் அனைத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உள்ளார். உங்களது ராசியிலேயே ராகுவும் இணைந்துள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் மதியம் 1:44 மேல் 4ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் சொந்த வீட்டிற்கு அவர் ஆட்சி புரிவதால் உங்களுக்கு தனலாபம் உண்டாகும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று தனவரவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்று உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் விதமாக இருக்கும். தொழிலில் தடுமாற்றங்கள் இருந்தது மாறிவிடும். பெரியவர்களுடன் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைப்பதற்கான பாக்கியமும் உருவாகும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் பிரவேசிக்கிறார். அதனால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் அமையும். சுப பேச்சுவார்த்தைகளும் குடும்பத்தில் இனிய செய்தியும் உண்டாகும். பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்கும். பாக்கியமும் இனிய செய்தியும் வந்து சேரும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு 1:44 மேல் பிரவேசிப்பதால்
சகோதர வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் நன்மைகளும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக இதுவரை அவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகி உங்களுக்கு பூசொத்து கைவரும். திடீர் அதிர்ஷ்டங்களும் மதிப்பும் மரியாதையும் கூடும். தனவரவு அதிகமாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் உண்டாகும். ஆன்மீக பயணங்கள் வெற்றியாகும். ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆன்மீக பெரியவர்களை சந்திப்பீர்கள். உங்களது ஆன்மீக பயணத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய நபருடன் தொடர்பு கொள்வதால் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வாய்ப்பு அதிகமாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இனிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். வியாபாரிகளுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். வியாபாரத்தில் அதிகமான தனலாபத்தை எதிர்பார்க்கலாம். உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு சந்திரன் செவ்வாயுடனும் கேதுவுடனும் இணைந்து உள்ளதால் உங்களுக்கு தனலாபம் அதிகமாகும். திடீர் ஆதரவு உண்டாகும். அரசியலில் புது பொறுப்புகள் கைவரும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். வியாபார விஷயமாக வெளிநாடு தொடர்பால் அதிகமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வரவு அதிகமாகவே இருக்கும் என்று மனதிற்கு பிடித்தமான செயல்களை செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். அனைத்தும் என்று நலமாகவும் சுப பேச்சுவார்த்தைகளும் மனதிற்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.